வணக்கம் நண்பர்களே. நாம எல்லாரும் நம்மள பத்தி மனசுக்குள்ள ரொம்ப நல்ல விதமா நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? நாம ரொம்ப பொறுமையானவங்க, அன்பானவங்க, நல்லவங்கன்னு ஒரு இமேஜ் வச்சிருப்போம். ஆனா நிஜமாவே நம்ம லைஃப்ல ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது நம்ம கேரக்டர் எப்படி சுக்கு நூறா உடையுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். சுவாமி சித்பவானந்தரோட மே 17th தியான விளக்கத்தை வச்சு கஷ்டம் வரும்போதுதான் நமக்கான உண்மையான பரீட்சையே ஆரம்பமாகுது அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க. நான் உன்னிடத்து மாறாத அன்பு கொண்டுள்ளேனாவென்று சோதித்து பார்த்த பிறகு, செம்பொருளே, என்னை நீ ஏற்றுக்கொள். எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பாருங்க. கடவுளே, எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு கேக்குறத விட, என் அன்பு உண்மையானதான்னு எனக்கு நீ ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு அப்புறமா என்னை ஏத்துக்கோன்னு சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு பெரிய பக்குவம் வேணும். சரி, இந்த ஆழமான வேண்டுதல் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். பகுதி 1. நல்ல நேரத்துல நாம எப்படி இருக்கிறோம், மனித எதிர்பார்ப்புகளும் உண்மை நிலையும் என்னங்கிறத பார்ப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு, நான் எல்லார் மேலயும் அன்பா இருக்கேன், நான் கடவுளை முழுசா நம்பி இருக்கேன். இப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் இயல்பாவே நம்ம கிட்டேந்து வரும். இந்த உயர்ந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட எப்பவுமே இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சுடுவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்போ வரைக்கும் நீடிக்கும்? நம்ம லைஃப்ல எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வராத வரைக்கும் தானே? இங்க பாருங்க, நம்ம மனசு எப்படி டக்குன்னு ஒரு யூட்டன் அடிக்குதுண்டு. நல்ல நேரத்துல நம்ம ரொம்ப அமைதியா, அன்பா, திருப்தியா இருக்கும். ஆனா ஒரு சின்ன கஷ்டம், ஒரு கெட்ட நேரம் வந்த உடனே அவ்வளவுதான். அந்த அமைதி எல்லாம் எங்க போச்சுனே தெரியாது. அமைதியா இருந்த நாம குறை சொல்ல ஆரம்பிப்போம், அன்பா இருந்த நாம வெறுக்க ஆரம்பிப்போம். கடவுளை முழுசா நம்புறேன்னு சொன்ன நாம கோபத்துல அதே கடவுளை திட்டக்கூட செஞ்சிடுறோம். என்ன ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இல்ல? பகுதி 2. சரி, அப்போ கஷ்டம் வந்தா நிஜமாவே என்னதான் நடக்கும்? நம்ம நிஜ முகத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில முக்கியமா இந்த 3 விஷயங்கள் நடக்கும்போதுதான் நமக்கான அந்த உண்மையான டெஸ்ட் ஆரம்பமாகுது. 1. தோல்வி. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம போறது. 2வது இகழ்ச்சி, அதாவது மத்தவங்க முன்னாடி நமக்கு கிடைக்கிற அவமானம். 3வது நஷ்டம். அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல ஒரு உறவா கூட இருக்கலாம். இந்த 3ல ஏதாவது ஒன்னு குறுக்கிடும் போதுதான் நம்ம நிஜமான கேரக்டருக்கு ஒரு செம பரீட்சை வைக்கப்படுது. பகுதி 3. உண்மையான குணம் வெளியே வரும். மனித இயல்பின் யதார்த்தம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனை வந்த உடனே நாம எப்படி படிப்படியா ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறோம்னு இங்க கவனிங்க. முதல்ல ஒரு தோல்வியோ நஷ்டமோ வந்த உடனே நாம என்ன பண்றோம்? சூழ்நிலையோ இல்ல மத்தவங்களையோ குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நாள்ல அதுவே மெதுவா வளர்ந்து காரணமானவங்கள நம்மள அறியாமலேயே வெறுக்க ஆரம்பிச்சிடுறோம். கடைசியா அந்த வெறுக்கு உச்ச கட்டத்துக்கு போய் அவங்கள வார்த்தையாலேயோ இல்ல செயல்லையோ தாக்க ஆரம்பிச்சிடுறோம். யோசிச்சு பாருங்க, நேத்து வரைக்கும் அமைதியா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அடுத்தவங்கள தாக்கக்கூடிய அளவுக்கு மாறிடுறான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இன்னலை கொண்டு மனிதன் சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு. அதாவது கஷ்டங்கள் மூலமாதான் ஒரு மனுஷன் நிஜமாவே யார் அப்படிங்கிறது சோதிக்கப்படுது. நம்ம கையில எல்லாமே இருக்கும்போது நாம எவ்ளோ நல்லவங்களா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது மேட்டரே கிடையாதுங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதப்போ நம்ம மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் நம்மளோட உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கும் நம்ம கேரக்டருக்கும் சரியான அளவுகோல். சோ, இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க கஷ்டத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? சமீபத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வியோ பண நஷ்டமோ வந்திருக்கலாம், இல்ல யாராவது உங்களை அவமானப்படுத்திருக்கலாம். அப்போ நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டீங்களா, இல்ல அந்த சூழ்நிலையை ரொம்ப அமைதியா கையாண்டீங்களா? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அதை பத்தி ஆழமா யோசிச்சு பாருங்க. பகுதி 4. தாயுமானவர் சொல்ற பாடம். நம்ம வாழ்க்கையில போலித்தனத்தை எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம். சிறந்த ஞானியான தாயுமானவர் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறார் பாருங்க. பொய் வார்த்தை சொல்லிலோ திருவருட்கயலுமாய் புண்மையேன் ஆவன் அந்தோ. இதுக்கு நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல நேரத்துல நான் பேசின அந்த தத்துவம், அன்பு எல்லாமே கஷ்டம் வரும்போது காத்துல பறந்துடுச்சுன்னா அப்போ நான் பேசினதெல்லாம் வெறும் போலித்தனமான பொய் வார்த்தைகளா போயிடுமே. அப்படி போனா கடவுளோட அருளுக்கு நான் கொஞ்சமும் தகுதியில்லாதவனா ஆயிடுவேனேன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இது நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய பாடம். சோ இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு சவாலோ கஷ்டமா வரும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது நம்ம கேரக்டருக்கான ஒரு பரீட்சைன்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க அதை எதிர்கொள்ற விதமே மொத்தமா மாறும். என்ன நண்பர்களே, அடுத்த முறை ஒரு கஷ்டம் வரும்போது அதை உங்களுக்கான ஒரு பரீட்சையா பார்க்க நீங்க ரெடியா? சிந்திச்சு பாருங்க.